Ha ha ha!
கழுத்தில் கட்டுண்ட பேர் ஐயா கோயிலா சபேர் மாதம் கும்பிட்டு வருகிறேன். கிணத்துல போட்டு விட்டுக்கிற நீ வந்தேன்னு நான் கிணத்துல ஓடுது வந்தேன்னா விளக்க சொல்றேன் வந்த உடனே உள்ளதானே பூந்தா வெளி போட்டா வெளி போடுறது காடு காட்டுற ஒருத்தன் அவரும் பாரு அது என்ன விளக்கு தெரியுமா? ஆதி காலத்தில் இந்த உலகமாப்பட்டது ஒரு முட்டை வடிவில் இருந்தது. ஒரு கோயமுட்டை வடிவில் இருந்தது. அந்த கோயமுட்டை வடிவம் இருக்கும்போது அது திடீர்னு வெடிந்து மேல இருக்கிறது பத்தியா முட்டை தோல் அது ஆகாயமாக போய்விட்டது. அந்த வெள்ளை கருவானது மேலே போய்விட்டது, ஆகாயமா மாறிவிட்டது. கீழே இருக்கு பத்தியா அதான் பூலோகமாக மாறிவிட்டது. அந்த பூலோகமா மாறிவிட்டது. ஆமா, அது வந்து உருவாப்பட்ட கருவு. அதுல ஆதி பராசக்தி அம்மா தோன்றினாங்க. ஆமா, அப்போ அந்த அம்மா கூந்தல் ஆட்டி இருக்கும் போது அத கூந்தல் ஆட்டும் என்ன பண்ணுவாங்க? விரலுக்கு பத்தியா இந்த 5 விரல்ல சிக்காத்தி கொண்டு இருப்பாங்க. ஆமா, சிக்கி எடுக்கும் போது அது எடுத்து அந்த ஈரமா பட்டது பூமியில தடவை வச்சாங்க பாரு. அப்பதான் நம்ம சோத்தாங்க வலு வந்தது. இதே சிக்க கட்டி ஒண்ணு ஆப்டு விட்டது. அது எடுத்து பூமியில அடிச்சாங்க பாரு. அப்பதான் நம்ம சோத்துக்கு பலம் வந்தது. வலு வந்தது. வலு வருமா? வராது. அன்னைக்குதான் நான் வந்து கெட்டிய கார பாரு.
அன்பார்ந்த சபையோருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியோருக்கு மனமார்ந்த வணக்கம். ஆஹா வாங்கண்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்கு எதிர்வணக்கம் தெரிவிக்கின்றேன். ஆஹா நீ நல்ல முறையாக வாழ வேண்டும். அப்படி ஆகட்டும். ஆகட்டும். அண்ணா 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 என்ன லைட் மரம் என்ன ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்க முடியல. இது என்ன நகரம்? என்ன ஊர்? என்ன ஊரா? எல்லாம் டாடஸ்ல கும்பலா வந்து இறங்க திப்பு திப்புன்னு இறங்க பென்சில் உட்காந்து ஆளு 3 இலை வைக்கிறீங்க. ஊர் பேர் தெரியாம வைக்கிறீங்க. இலை இன்னும் ஒரு இலை தான். 3 வாட்டி இவ்வளவு வாங்கணும் சொல்லு. நீ வாங்கிருப்ப. இலை புட்டி இலை கிஞ்சிடும். ஒரே இலை தான். ஆமா 3 வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிட்ட இல்லையா? ஆமா இவன் 4 வாட்டி சாப்பிடறான்பா. அரை மணி நேரம் உட்காந்து சாப்பிடறான். ஆமாடா மாமா 4 வாட்டி வாங்கி சாப்பிட்டீங்க. ஓ இதான் ஆனாய்பிரணா கிராமம். ஆனாய்பிரணா கிராமத்தில் என்ன லைட் மரம் என்ன ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்கு புரியல. ஆமா அப்பா ஜெயபாரதி அம்மா பிறந்தார் சில காலம் வாழ்ந்தாங்க. சிவலோகபதி சேர இருந்தாங்க. 4ஆவது அடைய வேண்டும். அந்த 80 பாதத்தை சேவிக்க வேண்டும். அந்த கைலாயநாதனை போய் பார்க்க வேண்டும். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கைலாயத்தில் போய் சேர வேண்டும். அதை சொர்க்கம் போய் சேர வேண்டும். நல்ல முறையாக பெற்ற பிள்ளைகள் வேற பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அங்கு பங்காளிகள் நல்ல முறையாக அடக்கம் செய்து 17 நாள் இமக்கரைகளை முடித்து அந்த அம்மாவுக்காக இதோட 2வது நைட்டு தம்பி 2000. ஆமா 2000 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு காலையில எனக்கு 3000. ஆமா அப்புறம் இன்னைக்கு ஒரு வாரம் முடிஞ்சிச்சா வாஜர் 1500 ரூபாய் கொடுத்துருவாரு காலையில. ஆனா 1500 ரூபாய்க்கு உங்ககிட்ட போய் கேட்டான் நல்ல 4 கட்டாசு இவங்களுக்கு அப்புறம் எங்க வாஜர் தானே அதை தருவாரு. ஆனா அந்த அம்மாவுக்காக நினைவு சின்னமாக ஒரு 20 நாள் நடத்தும் என்று காம்பள வழியினார் நாட நடிகர் ஆட்டக்காரர் நடிகர் திலகம் எப்படியே கம்பெனி வரையா? அப்ப மொத்தம் எத்தனை பேர் வந்துருக்கீங்க? 8 பெண் 8 16 பேர். 16 பேர் வந்தீங்களா? ஆமா. என்ன காது கேட்கறவா? எத்தனை பேர் வந்தீங்க? 16 பேர் வந்துக்கிறோம். யாராரு? ஜோடியா வந்தீங்க. ஆமா உங்க பொண்டாட்டி வந்து ஜேசிபியா? பொண்டாட்டி அக்கா வந்துதான் இல்ல அண்ணி வந்துதான் பொண்ணு படியும் போட்டாங்க. ஒரு மாமா அவங்க பொண்ணு என்ன பொண்ணு அத்துதான மாமியா அதான் அத்தா ஜெயிச்சு வந்து தான் கேட்டேன். ஆனா 16 பேர். ஆமா 16 என்றால் கட்ட நாள் குறிக்கிறது. ஒண்ணு குறைக்கலான்னு பாக்குறேன். குறைக்காதுப்பா. ஒண்ணு மேல ஏத்து. அது நடப்புல போய் சேருது. அதெல்லாம் 17 இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆளை தேடி வரேன். நானும் திருவண்ணாமலை திருவேலை சுத்தி வேலை கேட்டு வரேன். எங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இருவேளை சுத்தி கேட்டு வந்தியா? இருவேளை பாதியில சுத்தி கேட்டுனா அந்த டேஸ்ட் ருசி பிடிச்சிட்டா 2வது இங்க வர மாட்டேன். ஆனால் 17 இருக்கட்டும் ஒரு ஆளை தேடி வரேன். ஏன் கம்பெனி வரையா? கம்பெனி வரமா வரையா? அப்ப நீ வருவது உண்மையா? நான் சொல்ல நான் கேட்கிற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்ல வேண்டும். நீ கேட்கறது நான் பதில் சொல்லணுமா? ஆமா. நான் 1வது படிக்கும் போது 5 வயசுல எங்க டீச்சர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னாலும் 5 வயசுனா 1வது தான் படிக்க. ஆமா அந்த காலத்துல இந்த சோத்துக்கை காதுக்கு போனதான் எடுத்து போய் ஸ்கூல் சேர்ப்பாங்க. ஆமா இப்பதானே அடுத்த மாசம் பிறகு போதுன்னா இப்ப அட்மிஷன் போடுறாங்க. இப்ப இந்த காலம் இப்படி அட்மிஷன் போட்டு எல்கேஜி பேசி ஏத்துருவாங்க. ஆமா அப்ப பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த உடனே போபா ஸ்கூலுக்கு அப்படின்னு வேலையில ஏத்தி விடுவாங்க. போக மாட்டேன் அப்படி பிரிகேஜி சேர்த்துட்டு இவங்க வீட்டுல பிரியாங்கிறாங்க. இது போக பேண்ட் சட்டில பேண்டுட்டு அது வேறு தான் புள்ள தகராறா இருக்கிறான். ஏம்பா எங்க ஊரோ மணலூர்பேட்டை பக்கத்துல கேசிட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே பையனை பிறந்து 5 வயசு ஆயிடுச்சு. எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க புள்ளிக்கு 5 வயசு ஆயிடுச்சு. இனிமேட்டு வீட்டுல இருக்க கூடாது, இவனு போ பள்ளிக்கூடம் சேர்க்கணும் எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணாங்க.
என்னப்பா பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க. ஏதோ சேர்த்துட்டாங்க. ஒரு 3 மாசம் பள்ளிக்கூடம் போனேன். ஓ 3 மாசம் ஸ்கூல் போயிட்டேன். ஸ்கூல் போனேன். அப்புறம் 3 மாசம் போனோன்னே என் கிளாஸ் ரூம்ல நீங்க பொம்பளை டீச்சர் வந்தாங்க. ஓ பொம்பளை டீச்சர் தான் வந்தாங்க. என்ன பார்த்தாங்க. என்னடா இது பூபதி 3 மாசமா பள்ளிக்கூடம் வரானே. அவன் நல்லா படிக்கிறானா நல்லா கவனிக்கிறானா. அப்புறம் புத்தக நம்ம 3 மாசமா கத்து கொடுப்போம் அந்த பாடத்தை என்னதான் கத்து வச்சுக்கிறானா அப்படி டீச்சர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஓ அப்படியே டிக்கெட்ஸ் வைக்கிறாங்க. டிக்கெட்ஸ் பால்ல போட்டு வைக்கிறாங்க. அப்பதான் டெஸ்ட். அந்த காலத்துல டிக்கெட்ஸ் தான் பெரியவங்களுக்கு தெரியும். டிக்கெட்ஸ்னாவா? ஆமா. என்ன பூபதி ஸ்டாண்ட் அப் அப்படி சொன்னாங்க. நான் ஏஞ்சி மரியாதை கை கட்டிக்கிட்டேன். ஏன்னா ஒழுங்கு இருக்கணும் பள்ளிக்கூடத்துல. நீ படிக்கிறியோ முதல்ல ஒழுங்கு இருக்கணும். இவனுக்கு எங்க இருக்குது மூலியே இல்ல அவனுக்கு. ஏஞ்சி கேட்டாங்க பாரு. பூபதி பூனை என்ன குடிக்கும்? ஓ உன்னை டீச்சர் கேக்குறாங்க. ஆமா. பூபதி பூனை என்ன குடிக்கும் கேட்டாங்க பாரு. நான் உடனே பதில் சொல்லிட்டேன். எப்படி? டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் ஒண்ணு இல்லாத போக ஓடி அந்த டீச்சர் பாலை குடிச்சுக்கோ. ஏல பையா என்ன கேட்டாங்க? பூனை என்ன குடிக்கிறாங்க? பூபதி பூனை என்ன குடிக்குன்னா கிண்ணத்துல இருக்கக்கூடிய பாலை குடிக்கும் சொல்ல. டீச்சர் பூனை கிண்ணத்துல இருக்க பாலை குடினா எம்மா நீட்டா போகுது. டீச்சர் பாலை குடிக்கும். கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி உடனே 5வது தூக்கி போட்டாங்க. அந்த 5 வயசுல சரியான டீச்சர் நீ கேள்வி சொன்னதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அதான் கரெக்டா சொல்லிக்கிறேன். கரெக்டா தப்பா சொன்னாதான் திரும்பி அதுலயே போடுவாங்க. 5வது போட்டாங்க பாரு. அங்க ஒரு 4 மாசம் பள்ளிக்கூடம் போனேன். எனக்கு ஆம்பளை வாத்தியார் வந்தாரு. இல்ல பொம்பளை வாத்தியார் வந்தாரு. ஆம்பளை வாத்தியார் வந்தாரு. அந்த வாத்தியார் வந்தாரு. அவரு பார்த்தாரு பூபதி சின்ன 5வது படிக்கும் போது டீச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டானே. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுவானா அப்படி வாத்தியார் யோசனை பண்றாரு. அப்புறம் எழுப்பினாரு. பூபதி திரும்பி ஸ்டாண்ட் அப் அப்படி வாத்தியார் மரியாதை கை விட்டது காட்டின மாதிரி வாத்தியார் கேள்வி கேக்குறாரு. பூபதி அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? பூபதி அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? இதுக்கு உடனே பதில் சொல்லிட்டா. எப்படி? வாத்தியார் கொட்டையை குறிக்கும். அங்க ஒண்ணு இல்லாத போய் உட்கார்ந்து அணில் பிள்ளை என்ன குறிக்கும்னா மல்ல கட்டி குறிக்கும். மல்ல கட்டி தானே அதான் சொல்றேன் சார். அணில் பிள்ளை மணிலா கொட்டை குறிக்கும். எம்மா நீடு காலேஜ் போல அதான் சாப்பிட்டா ஆனா பிறந்தங்கிட்டே வாத்தியார் கொட்டையை இந்த மாதிரி எங்க டீச்சர் கேட்டு வாத்தியார் கேட்டு பதில் சொல்லுங்க. சொன்னையே உன் கம்பெனி வந்தா நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நீ கண்டிப்பா சொல்றடே. நீ டீச்சர் கேட்ட கேள்வி நீ கரெக்டா சொல்லுகிற. ஆமா நீ கண்டிப்பா எங்க கம்பெனி தேவை. நீ கேக்குற கேள்வி பதில் சொல்ல சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்லுவேன். அப்ப நீ வரையா வரமா? அப்ப என் கம்பெனி வருவது உண்மைதான். நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நீ வணங்க வேண்டும். எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? ஓரான கன்றை உமையவன் திருமகனை ஓராத கற்பக பேரினால் ஓராத வித்து வரும் புத்தி வரும் புத்திர சம்பத்து தரும் சத்திர சித்திரண்டா எந்த தெய்வத்தை குறிக்கிறது? உடம்பு விநாயகர் பெருமானை குறிக்கிறது. அந்த விநாயகர் உனக்கு விநாயகனே வினை தீர்ப்பவனே
ஆணையிட்டோர் நம்மளை எல்லாம் பெற்றோர் நம்மளை பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அவருடைய பாதத்திற்கும் அம்மா ஜெயபாரதி அம்மா ஒரு பாதத்திற்கும் நம்ம கம்பெனி ஆசிரியர் தாங்கள் சேகர் ஐயா கலைமாமணி விருது பெற்ற தாங்கள் சேகர் ஐயா மாமா அவர் பாதத்திற்கும் தேவனை சேர்ந்த ஹரிதாஸ் இல்ல கிருஷ்ணன் அவர் இல்ல பெரியப்பா சாமியார் அவருடைய பாதத்திற்கும் அப்புறம் நம்ம நாடகம் நடிக்கும் கலைஞர் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம். அதெல்லாம் போனால் போகட்டும். வேண்டுமான தெய்வமெல்லாம் வேண்டியது இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோடு விளக்க வேண்டும். நாடகத்துடைய விளக்க தெரிவிக்க கம்பெனி வாஜார் வருகிறார். அவளை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதான் கொடியா சினிமா முடிஞ்சு போச்சு. நாடகத்தை வீட்டுக்கு ஆட்டுக்கு வரலையா? வாங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வேண்டுமான தெய்வமெல்லாம் வேண்டியாக இருக்கிறது. இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் வேண்டும். வேண்டுமான தெய்வமெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. ஆமா, நாடகத்துடைய விளக்கம் தேவை. ஆமா ஐயா. தம்பி, ஆனா பிறந்தாய் நன்னகரத்தில் இன்று ஓர் இரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா, கூத்துன்னு வச்சா கூட்டம் கூடும். கூத்துன்னு வச்சா கூட்டம் கூடும். எல்லாம் கும்பலா சேர்ந்து மூட்டு கட்டிதான் கும்பலா சேர்ந்து மூட்டு அடிச்சா ஒரு அரை காணி கரும்பு பாயும். அரை காணி அந்த கரும்பு பாஞ்சா அந்த கரும்பு ஓங்குமா? விஷங்கதா நம்ம பூரா பட்டு விடுவோம். உங்ககிட்டதான் அம்மா விஷம் இருக்குது. ஒண்ணு ஓடுது, அதுதான் முக்கிய வாசம். இதோ ஜெயபாரதி அம்மாள். ஜெயபாரதி அம்மாள். ஆமா, நினைவு சின்னமாக ஒரு நாடகம். ஜெயபாரதி அம்மா அவர்களுக்கு ஏற்கனவே வந்தோம். ஆமா, முதல் ராத்திரி ஆடிட்டோம். வாங்க மாட்டேன், ரோசிலே போயிடுவாரு. ஐயா, நீ நம்மள போட்டு வாட்டு என்னயா பண்றது? மேலே ஓய்வுதி கீழே பனி பெய்யுதா? பனி பெய்ஞ்சா தலை நானிதா? தலை நானி சளி பிடிக்குதா? சளி பிடிச்சா ஓய்வா மூக்கு சொல்லி ஓய்வோம். அதான் மேலே ஓய்வுதி கீழே ஓய்வோம். அடப்பாங்க மூக்கு சொல்லி ஓய்வு உனக்கு. ஐயா, காரணம் என்னன்னு கேட்டா, மனிதனுடைய வாழ்க்கை மனிதன் பிறந்தான், இருந்தான், கடைசியில இறந்தான். மனிதனுடைய வாழ்க்கை மூன்றே சொல்லுதான். ஏன் இதை சொல்ல வரணும் கேட்டா, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, வெறுத்து கீரை காக்கை நாய் வாய் கீரை காய் கீரை, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, கீரை காக்கை நாய் வாய் கீரை காய் கீரை, தியாக நிலையுள்ளதல்லவே, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, வெறுத்து கீரை காக்கை நாய் வாய் கீரை காய் கீரை, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, இந்த திரேகம் நிலையானது இல்ல. நிலையானது இல்ல. இப்ப கூத்தாட வந்திருக்க. ஆமா, நீ சும்மா வந்து கூத்தாடுற. பணத்துக்காக பணத்தை வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன். அம்மா கேக்குறான். அப்ப நீ பணத்தை வாங்கி கொண்டு போ. ஆமா, சரி. பொட்டியில பூட்டி வைக்கலாம். உண்மையிலே நேற்று பூட்டி தான் வச்சுட்டு வந்தேன். நேற்று இந்த உயிரை நம்ம உடம்புல இருக்கிற உயிரை இந்த உள்ளுக்குள்ளவே போட்டு பூட்ட முடியுமா? போட முடியாது. முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இதனுடைய இந்த பனி நாளையிலும் முன்ன வந்து ஆடாத பூட்டமே தவிர மறுபடியும் விடாமுயற்சியா என்ன விடாமுயற்சி, கண்டிப்பா விடாமுயற்சி. பாரதி அம்மா அவர்களுக்கு, ஜெயபாரதி அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு விடாமுயற்சியா ஆடியதான். ஆடியதான். ஒரு ஊர்ல எத்தனையோ பேர் இறந்துருவாங்க. ஆமா,
எல்லாருக்குமே கூத்து வைக்கும் எல்லாருக்குமே அமையாது அந்த கூத்து அமையாது. ஐயா நீ அங்கேயே போற உங்க ஊர்ல தாங்கல உங்க அப்பா மண்ணாங்காட்டி கவுண்டர் செத்தாரு ஒரு ராத்திரி ஆட்டம் வச்சியா வாங்கிட்டு கடலூர் போய் ஆடுறேன். இத கேட்டாங்களா ஆனா பிறந்தாங்க வர தவசத்துக்கு வைப்பாரு அவங்க அம்மாவுக்கு தேவசம் அன்னைக்கு வைக்கணும்னு சொல்லிக்கிறாரு. ஆட்டுக்காரியா போறேன்னு போடு வர்ற வைப்பாரு நீ இப்போ போட்டு அப்படி இல்ல தம்பி. ஆஹா. இந்த ஜென்மத்தினுடைய வாழ்க்கை வாழ்க்கை. சோகபோகம் மது துன்பங்கள் பட்டு சோகபோகம் மது துன்பங்கள் பட்டு சோர்ந்தழிந்து போகும் மரியாதை கட்டு உற்றார் உறவு முறையோர் சந்தை கூட்டம் உற்றார் உறவு முறையோர் சந்தை கூட்டம் ஒன்று சொன்னார் அம்மன் வந்தால் போட்டான் அந்த மாதிரி தம்பி. ஐயா விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார் இக்காயத்தை சைப்பாடுத்தே இட்டேடி போய் வெட்டியளிப்பீர் அக்காட பெய் தொக்காட சூழப்பாட கீழப்பாட பூண்டொக்காடக்கா நெய்த்தான தானை சேவித்தே. ஐயா நாடகம் சொல்ல வந்தீங்களா தாங்க உங்க அம்மா உங்க பாப்பா எல்லாரும் சொல்லுங்க. அதானே ஒரு நாடகம் சொல்லி கொடுக்குவா. நாடகம் சொல்லதான் உனக்கு தாம்பளம் கொடுத்தாங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி. ஆமா நீ வந்து கோயா கொக்கா ஒண்ணு கூட மாமச்ச முறையில ஒண்ணு கூட கேட்கலாம் பேசிடலாம். கொக்கா கோயாடு. ஆமா என்ன என்ன கேட்டாரு பத்தியா கடைசியில அவன் பொண்டாடி போக கேக்குறாரு. அப்படியே கேட்டு கூட வெளியே சொல்ல முடியும். எல்லாம் பங்க போன போக இந்த மாதிரி இருக்கிற நாய் அதெல்லாம் சௌகரியமான ஒண்ணுடா தம்பி. ஐயா அவன் பொண்டாடி எனக்கு சொந்த தங்கச்சி கம்யூனிட்டி மூஞ்சில துணி போட்டுட்டா ஒண்ணும் தெரியாது. டேய் ஓ நான் சொன்ன செய்யுள் இருக்க ஆமா செய்யும் சைலண்ட். இது ஒட்டக்கூத்தர் எழுதிய செய்யுள். ஓ ஒட்ட குத்தார். ஆமா ஆஹா இரு பேசாதேமா. டேய் அது ஆயமா ஆயம்மா. ஆயா அம்மா ஆயா பக்கத்துல இருக்காங்களா அது பக்கத்துல அந்த அம்மா அதான் ஆயா அம்மா. அது நீ சொல்லாத ஆழ்மதான் பக்கத்தான் கண்டுபிடிக்கிறேன். இரு. சரி ஏன்னு கேட்டா ஆஹா. உனக்கு இந்த செய்யுளுடைய விவரம் சொன்னாதான் தெரியும். தெரியும் சொல்லுங்க. விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார் ஆஹா அப்படின்னா ஆ. விக்கா விக்கா ஒரு விக்கல்ல ஒரு விக்கல்ல அந்த உயிர் போயிடுது. போன உயிரை ஆஹா. மறுபடியும் எடுத்து உக்கா மறுபடியும் உக்கா மீண்டும் பொருத்த முடியாது. பொருத்த முடியுமா? முடியாது ஐயா. அதான் ஆஹா. விக்கா உக்கா உக்கா வித்து ஆவி போய் விட்டா. இந்த வித்து ஆவி போய் விட்டா சும்மா வித்த காட்டுற ஜென்மம் ஜென்மம். ஆ? இந்த வித்து ஆவி போய் விட்டா போய் விட்டா நட்டார் நாட்டுல உள்ளவங்க மக்கள்களா சொந்த பந்தம் பெத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உற்றார் ஒருவர்கள் அங்கு பங்காளிகள் உற்றார்கள் அதான் நட்டா நட்டார் நாட்டில் உள்ளவர்கள் சுட்டூர் சுடுகாடு சுட்டூர் புக்கார் ஆஹா சுட்டுட்ட பிற்பாடு ஆஹா. ஏஞ்சி வருவானா? வரவே ஒண்ணு ஒரு எலுமே தேராது. நீ 50 லட்சம் லஞ்சம் கொடுத்தா கூட அவரு விடுவானா முதல்ல. ஆஹா அந்த மாதிரி தம்பி ஐயா அதுக்கு அந்த மாதிரி நமக்கு இது இது எதுவுமே சதம் கிடையாது. கிடையாதுங்க. அதுதான் விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார் இக்காயத்தை இக்காயத்தை இந்த உடலை நம்பி ஆஹா. தேடி போய் பெங்களூர் போறோம் பாம்பே போறோம் அப்புறம் வெளிநாடு போறோம் போறோம் ஆஹா. சூரத் போறோம் குஜராத் போறோம் ஹைதராபாத் போறோம். ஆமா வெளிநாடு துபாய் எல்லாம் போறோம். ஆமா எங்க இட்டேடி போய் ஆஹா சம்பாரிச்சுன்னு வந்து ஆ. வைப்பீர் வைப்பீர் போட்டியில பூட்டி போட்டு வைப்போம். வைப்பீர் ஆஹா. ஆனா நீங்க நிப்பீரோ? நிக்க முடியாது. 5 ஏக்கர் இடம் வாங்குவோம். ஆமா பத்திரம் எழுதுவோம். பத்திரமா அந்த பொட்டியில வைப்போம். ஊட்டுவோம். ஊட்டி அந்த பத்திரத்தை வச்சுட்டு நம்ம பத்திரமா கிளம்பி விடுவோம். அதான் விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார் ஆஹா. இக்காயத்தை சைப்பாடுட்டே இட்டேடி போய் வைப்பீர் நிப்பீரா? நிப்பே நிக்க மாட்டோம். இதெல்லாம் சதை இல்ல கிடையாது. நிலையில்லாத காயம். அக்காட பேய் தொக்காட சூழப்பாட தீ வெப்பாட பூன் ஆஹா வெப்பாட தீ வெப்பாட தீக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்காரா தெரியல நடராஜ பெருமான் கனக சபையில் யாரு அந்த அண்ணாமலையார். என்ன அண்ணாமலையார்
அந்த தெய்வத்தை கடைசியில தெய்வத்தை வணங்குடா. வணங்கு. நீ செய்த பாவம் போகும் போகும். நீ போய் புண்ணியத்துல போய் சேருவேன் சேருவேன். அப்படின்னு அந்த செய்யுள் சொன்ன ஒட்ட கூத்தர் சொல்லிட்டார். அந்த மாதிரி தம்பி யார் அம்மாவுக்கு ஜெயபாரதி அம்மா, ஜெயபாரதி அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு சொர்க்க பதவி சேர்ப்பதற்குத்தான் நாடகம், இன்னைக்கு ராத்திரி நாடகம். ஆமா. அதனால ஏதோ எங்களுடைய சித்த அறிவு கேட்டவாறு நாடகத்தை நடத்தபடியா வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா எப்படி ஈத்து போட்டு வாங்குறீங்களோ? மாட்டுக்கு லோன் போட ஒட்டிக்கு லோன் போட்டா உடம்பு தாங்காது. இது பேரு ஆனார் பிறந்தான். இருக்கட்டா, ஒரு புள்ள தப்பு செய்யுதுன்னா அடிப்பாங்க. இனிமே தப்பு செய்யக்கூடாது. அது மாதிரி வாங்க ஈத்து போட்டு வாங்கன்றா. இது வந்து 3 கிலோமீட்டர் தம்பி. ஆர்ட்ஸ் காலேஜ் ஆட பண்ண இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. பைபாஸ்ல பூந்து போடுவேன். இதுல சேர்ந்தவங்க அங்க 10 தம்பி ஐயா அப்படி இல்ல. பிள்ளை தவறு செய்து விட்டால் தாய் தந்தை அடிப்பது உண்டு. அதே பிள்ளைய கூப்பிட்டு அனுப்பது உண்டு. அந்த மாதிரி 16 பேரையும் உங்க வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி சிறந்தாழ்த்து வணங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் மகாபாரதத்தில் ஒரு பாகம். கர்ணன் மோட்சம். ஜெயபாரதி அம்மா கர்ணன் மோட்சம் அடைவதற்கு இன்னைக்கு கர்ணன் மோட்சம். அப்போ மகாபாரதத்தில் 17 நாள் சண்டை. இன்னைக்கு நாடகம் 17 நாள் சண்டை. கர்ணன் மோட்சம். மகாபாரதத்துல 18 நாள் சண்டை. இதுல ஒரு நாள் சண்டை, 17 நாள் சண்டை. நீ விடிஞ்சு என்ன ராத்திரி நாடகம் ஆனீங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? 17 நாடகம் ஆன சொல்லுவோம். 17 நாடகம் காசு வாங்கி போலாம் பாக்குறேன். ஓசில போறேன் கொண்டை தொடர்பு அடிக்காங்கடா காசு கேட்கும். போகலையா? இது 18 நாள் சண்டை. இது 18 நாள் சண்டையில இது 17 நாள் சண்டை. கர்ணன் மோட்சம். இந்த நாடகத்தில் வரக்கூடிய தில்லி அகஸ்தனாபுரி வேந்தன் அரவகேதரன் அரவ பூச்சக்கர குடையோன் கரத்திலே தனரேக உடையோன் அதோ துரியோதன நெடுங்குவாடி மன்னன் தற்பா. அம்மா நீட்டா வரும்.